ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு லவ் மெசேஜ், எனக்கு சேனலான மெசேஜ். உங்களுடைய பார்ட்னர், மேல் ஆர் ஃபீமேல், உங்கள் பார்ட்னர் ரொம்பவே வந்துட்டு டிட்டாச்சு ஆகிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவே பார்த்துட்ருப்போம், நம்ம ரீடிங்கில் அதிகமாக வந்துட்டு அந்த டிட்டாச்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது. மேபி 3-4 டேஸாக நீங்கள் கொஞ்சம் லோ ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப், லவ் விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப லோ ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி ஃபீலிங் இருக்கலாம். உங்களுக்குள்ள எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மனசில் இருக்கிற விஷயங்களை கிளியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க, காட்ட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி. கிளியராக அவங்க மைண்டில் என்ன இருக்குதுன்ற விஷயங்களை எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு உங்கள் பார்ட்னர். எல்லாம் அவங்களுக்குள்ளேயே விஷயங்களை அடக்கி வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு ஃபிசிக்கலி எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க வந்துட்டு வெளிப்படுத்தாத மாதிரி இருக்கு. ஜூபிட்டர், Mars energy, Leo, Sagittarius significant-ஆக இருக்கலாம். Fire energies, water element, Virgo, Pisces, Cancer, Scorpio, Sagittarius significant-ஆக இருக்கலாம். உங்களுக்கு இந்த சைன்ஸ், zodiac signs. ஒரு அப்படின்னு கேட்குது. எனக்கு ரொம்பவே வந்துட்டு எந்த ஃபீலுமே இல்லாமல், உணர்ச்சியே இல்லாமல், உணர்ச்சியற்றன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி உங்கள் முன்னாடி அவங்க ஷோ பண்ணுறதா இருக்கலாம். அவங்களுக்கு எந்த விஷயமும் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாது. அவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை பற்றின எந்த ஒரு விஷயங்களும் அவங்க வந்துட்டு கேர் பண்ணுறதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு இங்கே இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, அவங்க வந்துட்டு எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதா கிடையாது. அந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த ஃபீல்டில் அவங்க இல்லை. நீங்கள் வேறு பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க, அவங்க வேறு பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் முன்னாடி காட்டுறதா இருக்கலாம். சில விஷயங்கள் எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது, எந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. உங்கள் மேலே அவருக்கு எந்த விதமான மேல் ஆர் ஃபீமேல் விருப்பம், வெறுப்பு எதுவுமே இல்லை. நீங்கள் யாரோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறதா இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வேறு. உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேறு விஷயங்கள். ஆனால் அவங்க வெளிக்காட்டுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த ஒரு கனெக்ஷன் இல்லை உங்கள் 2 பேருக்குள்ள. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் முன்னாடி காட்டுறதா இருக்கலாம். அந்த மாதிரி ஷோ பண்ணுறதா இருக்கலாம் விஷயங்களை. ஓகே, ரொம்ப நாள் சொல்ல முடியாது, ரொம்ப வருஷ கணக்காக உங்களை வந்துட்டு வெயிட்டிங் அந்த மோட்லேயே உங்களை வச்சிருக்கிறதா இருக்கலாம். நீங்களும் வந்துட்டு
அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாமல், அவங்கள விட்டு விலகியும் போக முடியாமல், நீங்கள் வந்துட்டு அதே இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்டே அவங்க மைண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சாலும் உங்களால் வந்துட்டு அவங்கள விட்டு விலக முடியாத மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்களால உணர முடியும். அவங்களுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கான ஒரு உங்கள் மேலே இருக்கிற விஷயம் அபிப்பிராயம் லவ்ன்றது உண்மை அவங்க இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஷோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற விஷயம் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இன்கேஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஓகே. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மைண்ட் அவங்கள விட்டு விலக மாட்டேங்குது, இல்லை ஸ்டக் ஆகிட்டீங்க, நீங்கள் அவங்கக்கிட்டேயே ரெக்கார்டர் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது, மைண்டில் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பேஷண்ட்லி நீங்கள் அந்த வெயிட் பண்ணணும் நினச்சிங்கன்னா அது ஒர்த்தான விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் இந்த விஷயம் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஓப்பன்லி பேசுகிறதுக்கு நிறைய நாள் எடுக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் மைண்டில் வருது, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த வெயிட் பண்ணுற இந்த பீரியட், இந்த டைமில் வந்துட்டு வேறு யாரோ ஒருத்தவங்க உங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கரெக்ட், எனக்கு மைண்டில் வந்த விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, இன்னொரு எனர்ஜி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி இது பாஸ்ட் எனர்ஜியாக இருக்கலாம், பாஸ்டில் நீங்கள் விட்டு வந்த பர்சன், இல்லை பாஸ்ட் ஏதோ ஒரு விஷயங்களாக இருக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த நியூ பார்ட்னர், நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, இப்போ வந்துட்டு இந்த பாஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பின்தொடர்கிற மாதிரி இருக்குது. இந்த நடுவில் சந்தில் சிந்து பாடலான்ற மாதிரி பாஸ்ட் எனர்ஜி வந்து சில விஷயங்களை திரும்ப கனெக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க நினச்சிட்ருக்காங்க, நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் வேறு. நீங்கள் நியூ பார்ட்னருக்காக அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஓப்பனாக பேசலை, உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலை, இல்லை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க, இல்லை அவங்களுடைய மனசில் இருக்க விஷயங்களை வெளிப்படுத்தாமல் உங்களை கேரே பண்ணாத மாதிரி நடக்கிறாங்கன்றதுனால நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டவுன் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க மேலே இருக்க லவ்வில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அவங்க தவறாக நினச்சிட்ருக்காங்க. இல்லை அவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தயாராக இருக்கீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இன்னொரு வாட்டி வந்துட்டு ஒரு சின்னதாக கல் போட்டு பார்க்கலாம். நம்ம தண்ணி வந்துட்டு தளம்பிச்சின்னா நம்ம வந்துட்டு திரும்ப அட்டாச்ட் ஆகிடலாம் இந்த எனர்ஜியில் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பாஸ்ட் எனர்ஜி சொன்னல, இந்த பாஸ்ட் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. சில மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், சில மெசேஜஸ் இருக்காது. ஃபோர்ஸ் பண்ணி மெசேஜஸ் உங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வேறு யாருக்காவது இருக்கலாம். சரியா? பாஸ்ட் பர்சன் வந்துட்டு எப்போவுமே ஆப்ஷன்ஸோடு தான் இருப்பாங்க. கையில் எப்போவுமே ஆப்ஷன்ஸ் இருக்கும், மேல் ஆர் ஃபீமேல். ஆப்ஷன் இல்லாமல் அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. பாஸ்ட்லேயும் ஆப்ஷன்ஸோடு தான் அவங்க கூட இருந்திருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில்.
இப்போவும் அவங்க ஆப்ஷனில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு பாஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் அந்த மாதிரியான ஒரு கொடி, பச்சை கொடி காட்டலாம்ன்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுடைய ரெட் ஃப்ளாக் அந்த எனர்ஜியை மறைச்சிட்டு ஒரு க்ரீன் ஃப்ளாக் எனர்ஜியோடு வராங்க. நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், இல்லை நான் இன்னும் உங்களை பற்றி என்னன்னு யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் தான் இருக்கிறீங்க மைண்டில், அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை ரெட் ஃப்ளாக் அவங்க அந்த விஷயங்களை மறைச்சிட்டு ஒரு நல்லவங்க மாதிரி ஒரு விஷயம் உங்கள் முன்னாடி காட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகே, வேறு ஏதாவது விஷயம் தெரியுதான்னு பார்க்கலாம். ஆமை 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 ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு விஷயம் யாரோ உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது, புயல் சொல்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த எனர்ஜி நான் பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எனர்ஜி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பண்ணால் கன்ஃபார்ம் மேபி இந்நேரம் யாருக்காவது அப்ரோச் பண்ணியிருக்கலாம் உங்கள் பாஸ்ட் பர்சன். சில பேருக்கு உங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி விட்டுட்டு வந்த ஜாப்லேருந்து உங்களுக்கு எதனா ஆஃபர் வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆஃபர் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கான விஷயமாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு நிரந்தரமான விஷயமா இருக்காது. இன்கேஸ் நீங்கள் நியூ கம்பெனி, நியூ ஜாப், நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதுவே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் அதுவே கண்டினியூ பண்ணுங்கள். இதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா திரும்ப உங்களை வந்துட்டு அரோகதின்னு சொல்லிட்டு நடுவில் விடுற மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்கும். இது ஒரு ஸ்டேபிள் கிடையாது இந்த விஷயங்கள். இந்த விஷயம் பாஸ்ட் certain discipline. Heart chakra. யூனிவர்ஸ் 3333 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு. 3333 7 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 9 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். செப்டம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நவம்பர், அக்டோபர், மார்ச், பிப்ரவரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 10 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 10 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 6 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 5 significant. ஓகே, நினச்சி இந்த கார்டு தான் வரும்னு சொல்லிட்டு 7 கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். 777 777 71717 சிக்னிஃபிகண்ட் 7. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய மனசை வந்துட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல், உங்களுடைய பாஸ்ட் பார்ட்னர் வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படி ஆகாமல் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்களே கூட ஒரு டேரோ கார்டு ரீடராக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம் பார்க்குறவங்க, இல்லை எனர்ஜி ரீடர் இருக்கலாம். சில பேர் உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகமாக ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் நம்புகிற பர்சனாக, உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற விஷயங்களை கேட்குற பர்சனாக இருக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு பாஸ்ட்லேருந்து வராங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்ட், ஹார்ட் எல்லாமே கண்ட்ரோல் பிளாக், அவங்க முன்னாடி வந்துட்டு நீங்கள் டவுன், ஒரு லோ எனர்ஜியாக நீங்கள் காட்டாமல்
நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக காட்டணுன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய இமோஷன்ஸ் அவங்க மேலே இல்லைன்ற மாதிரி நீங்கள் காட்டணுன்ற மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சைன்ஸ் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இதோ யூனிவர்ஸ் வந்துட்டு பாதி பாதியாக ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. மேபி சில பேர் உங்களில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து கன்ஃபியூஸ்ட் மோடில், சில பேர் கன்ஃபியூஸ்ட் மோடில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நியூ பர்சன் நீங்கள் ஒரு கண்ணு வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு ஆமாம் இல்லை எதுவுமே உங்களுக்கு சொல்கிறதில்ல, எந்த சைன்ஸுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாஸ்ட் பர்சன் திரும்ப வரும்போது லைட்டாக அந்த பக்கம் சாயிற மாதிரி இருக்குது. சில பேர், எல்லாருமே சில பேர் இந்த மாதிரி சாயிற மாதிரி. ஓகே இவங்க திரும்ப வராங்க, நம்ம மேலே லவ் இருக்கிறதுனால இவங்க வராங்க, நம்ம அந்த அளவுக்கு நம்ம லவ் ஸ்ட்ராங் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா இல்லை. ரெட் ஃப்ளாக் பாஸ்ட் பர்சன், வேண்டாம் ரெட் ஃப்ளாக். யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்குற மெசேஜாக இருக்கலாம். உங்கள் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பாஸ்ட் பர்சன் முன்னாடி ஒரு டெவில் எனர்ஜி, அந்த டெவில் எனர்ஜி முன்னாடி வந்து நீங்கள் தூக்கக்கூடாதுன்ற மாதிரி உங்களுக்கு சைன் கொடுக்குறதா இருக்கலாம். 1515 சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக இது உங்களுடைய ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறது வேஸ்ட் ஆகாது, ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம்தான். உங்களுக்குள்ளே அந்த அளவுக்கு பொறுமை இருந்ததுன்னா, உங்கள் லவ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த ஒரு நியூ லவ்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். இப்போதைக்கு அவங்க எதுவுமே உங்களை கேர் பண்ணாத மாதிரியான ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த லவ்ன்றது வர்த்தான விஷயம். இந்த பாஸ்ட் எனர்ஜியை வந்துட்டு சட்டையே பண்ணாதீங்க, கிட்ட நெருங்க விடாதீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு ஒரு எதுவுமே மூமெண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான மெசேஜ் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் 2 பேர் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ஓப்பனாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி தான் கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் தான். ஹோப் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும்னு சொல்லி நம்புகிறேன். மெசேஜஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப் இந்த சேனலுக்கும் ஹைப் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஹைப் அதையும் கிளிக் பண்ணுங்கள், அந்த ப்ரொஃபைலில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.